KKM எனப்படும் சுகாதார அமைச்சின் பணியாளர்களுக்கான மருத்துவ வசதி செலவு கடந்த 5 ஆண்டுகளில் 343 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் நேற்று முன்தினம் மேலவையில் கேட்ட கேள்விக்கு வழங்கப்பட்ட பதிலில் இது தெரிய வந்துள்ளது. 2021 வெறும் 47.37 மில்லியன் ரிங்கிட்டாக அச்செலவு இருந்துள்ளது. இவ்வாண்டின் முதல் 11 மாதங்களில் 85 மில்லியன் ரிங்கிட் செலவாகியுள்ளது. இந்த செலவு பணியாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் முக்கிய நலன்களில் ஒன்றாகும். ஆனால் பொதுவான விவாதங்கள் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் மட்டுமே மையமாக கொண்டிருப்பதால் இந்த மருத்துவ நலன் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போவதை லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். சம்பளம், அலவன்ஸ் மட்டுமல்ல, பணியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கப்படும் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கான செலவுகள் அவர்களின் நலனில் மிக முக்கியமான பகுதியாகும் என்றார் அவர். சுகாதார பணியாளர்கள் தான் நாட்டின் சுகாதார அமைப்பின் முதுகெலும்பு. அவர்களது சேவையின் உண்மையான மதிப்பை உணர சம்பளம் மட்டுமல்லாமல் அனைத்து நலன்களையும், குறிப்பாக மருத்துவ வசதிகளையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்றார் அவர். 343 மில்லியன் ரிங்கிட் செலவென்பது அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பின் சான்று என்றாலும் இவ்விஷயத்தில் விரிவான பார்வை தேவை என அவர் வலியுறுத்தினார். இந்த புள்ளி விவரங்கள் பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுகாதார பணியாளர்களின் நலன்களை வலுப்படுத்த அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஆதரவாக இருக்கும் எனவும் லிங்கேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார்.